ஆதியாகமம் அதிகாரம் 6 வசனம் 1. மனுஷர் பூமியில் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது. வசனம் 2. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளே அதிகம் செலந்திரியம் உள்ளவர்களா என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். வசனம் 3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோடே போராடுவதில்லை, அவன் மாமிச சிந்தனையை அவன் இருக்க போகிற நாட்கள் 130 வருஷம் என்றார். வசனம் 4. அந்த நாட்களில் ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதனால் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோதோ அவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷர்களாகிய பலவான்களானார்கள். வசனம் 5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் மேலே பெருகினது என்று அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா என்று கர்த்தர் கண்டு. வசனம் 6. தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. வசனம் 7. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் மேலே வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாக்கி இருக்கிறவைகளையே நிக்கிரகம் பண்ணவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். வசனம் 8. நோவாக்கே கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வசனம் 9. நோவாவின் வம்சவரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் நோவா தேவனுடனே சஞ்சரித்து கொண்டிருந்தான். வசனம் 10. நோவா சோம், காம், யோபோத் என்று 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. வசனம் 12. தேவன் பூமியை பார்த்து, இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாமிசமான யாவரும் பூமியின் மேலே தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். வசனம் 13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாமிசமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களுக்குள்ளே பூமி கொடுமையினாலே நிறைந்திருந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். வசனம் 14. நீ கோபேர் மார்த்தா, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்க அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உங்களுக்கும் புறம்புமாக கீழ்ப்பூசி, நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழுமாய் இருக்க வேண்டும். 16. நீ பேழைக்கு ஓர் ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கும் ஒரு தாளத்திலே அதை செய்து முடித்து, பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து, கீழ் அறைகளையும் 2 தட்டின் அறைகளையும் 3 தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வசனம் 17. வானத்தின் கீழே ஜீவசுவாசமுள்ள சகல மாமிசம்
ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போவும். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். வசனம் 19. சகலவித மாமிச ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடனே உயிரோடு இருக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். வசனம் 20. ஜாதி ஜாதியான பறவைகளும் ஜாதி ஜாதியான மிருகங்களும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது. வசனம் 21. உனக்கு அவைகளுக்கும் ஆகாரம் சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து முன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். வசனம் 22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்காக கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.